தமிழ்நாட்டில் சமூக நீதிக்கு துரோகம் இழைப்பது யார்? திமுக மற்றும் மு.க. ஸ்டாலின் என அன்புமணி பேசியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ், மேலும் விவரம். வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கின்றார். அதில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் மற்றும் சமூக நீதி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் சமூக நீதிக்கு துரோகம் இழைப்பவர்களுக்கு தக்க பாடம் புகட்டுங்கள் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேட்டுக் கொண்டிருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் சமூக நீதிக்கு துரோகம் இழைப்பது யார்? திமுகவும் மு.க. ஸ்டாலினும் என அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். தொடர்ந்து சமூக நீதிக்கு துரோகம் இழைக்கிறார்கள் என பல்வேறு உண்மைகளை சொல்கிறேன் என பல்வேறு விஷயங்களை அவர் பட்டியலிட்டிருக்கிறார். அதில் தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த மாநில அரசுக்கு அதிகாரம் உண்டு என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் சமூக நீதிக்கு துரோகம் இழைப்பது யார் என அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீட்டின் மீது கத்தி தொங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் இடஒதுக்கீடே போனாலும் பரவாயில்லை என்று சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் என முரண்டு பிடிப்பது யார் எனவும் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். மேலும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது, அந்த இடஒதுக்கீட்டை நீக்காமல் ஓய மாட்டோம் என்று கூட்டம் நடத்தி முழக்கமிட்டது எந்த சமூகம் எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் பிசி எம்பிசி வகுப்பினருக்கான இடங்களை பட்டியலினத்தவருக்கு ஒதுக்கலாம், ஆனால் பட்டியலினத்தவருக்கும் பழங்குடியினருக்குமான இடங்கள் அவர்களில் யாரும் இல்லாத சூழலில் யாருக்கும் ஒதுக்கக்கூடாது என்று ஆணையிட்டிருப்பது எந்த அரசு என்று அடுக்கடுக்காக பல்வேறு கேள்விகளை அவர் எழுப்பியிருக்கின்றார். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் கல்வியியல் துறையில் பட்டியலினத்தை சேர்ந்தவர் என்பதாலேயே பேராசிரியர் தனலட்சுமிக்கு துறை தலைவர் பதவி மறுக்கப்பட்டதை கண்டுகொள்ளாமல் வேடிக்கை பார்ப்பது யார் எனவும் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். மேற்கண்ட அனைத்து வினாக்களுக்கும் விடை திமுக என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ், ஆகவே விக்கிரவாண்டி தொகுதி வாக்காளர்களே சிந்திப்பீர், செயல்படுவீர் என்றும் தன்னுடைய அறிக்கையை முடித்திருக்கின்றார்.